இந்த உடனே உங்க தற்கூரிகள் அணில்கள் மேலே ஏறுறாங்க கீழே இறங்குறாங்கன்னா சில விஷயங்கள் ஒரு விஷயமா தான் வந்து அவங்களுக்கு வந்து கத்து கொடுக்க முடியும். ஆக்சுவலா எடுத்த உடனே இந்த ஒண்ணுமே இல்லை. டிஎம்கே வந்து 1949 கட்சி ஆரம்பிச்சாங்க. 1951 தேர்தல் வந்தது. அந்த தேர்தல் நின்னாங்களா? நிக்கல. அவங்களுக்கு அந்த இடைப்பட்ட காலம் தேவைப்படுது இல்லையா? அவங்க அந்த இதுல வந்து மேம்படுறதுக்கான அவங்க தொண்டர்களை மேம்படுத்துறதுக்கான விஷயங்கள் தேவைப்படுது இல்ல. நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும். ஆமா, அப்சல்யூட்லி ஒத்துக்கிறோம். பசங்க வந்து அந்த பாலாபிஷேகம் கட் அவுட் கட்டிலாம் அந்த பழகப்பட்டதுனால அவங்க அரசியல் ரீதியா எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஆட்கள்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களோட இருப்பே இல்லாம போயிடும்ன்றது புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா இவங்களை வந்து ட்ரோல் மெட்டீரியலாவும் வந்து ஒரு கலாய்க்கக்கூடிய ஒரு கேங்காவும் தான் வந்து தளபதியோட தம்பிகளையும் தங்கைகளையும் அவங்க இப்படிதான் பாக்குறாங்களே தவிர அவங்களுக்கு அரசியல் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க எங்க போவீங்க அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. ஆக்சுவலா மற்ற யாருக்குமே இப்ப முக்கியமா இன்னொரு விஷயம் பண்றாங்க என்னன்னா, வரவங்க எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மைக்க காட்டி அவங்க பேச மாட்டாங்கன்னு தெரியும். அவங்க இப்பதான் வந்து அரசியல் பக்குவப்படுறாங்க. அவங்க கிட்ட வேணும்னே ட்ரோல் கண்டென்ட்டா மாத்தணும், இவங்க யூடியூப் சேனல்ஸ்ல வந்து வியூஸ் அதிகமா போகணுன்றதுக்காகவே வேணும்னே எடுத்துட்டு போய் கொடுத்து அது தெரியுமா இவங்களுக்கு வந்து அரசியலே தெரியல, இவங்க தான் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. ஓகே, அது அப்படி கிடையாது. கத்துக்கிறாங்க பசங்க. கத்துக்கிட்ட பசங்களும் உள்ள இருக்காங்க இல்லையா? நீங்க அவங்களையும் பார்க்கணும் இல்லையா? அவங்கள மாதிரியான ஆட்களை பேட்டியே எடுக்க மாட்டீங்களே. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் விட்டுறீங்க. கத்துக்கிற பசங்க கிட்ட எடுத்துட்டு போய் மைக்க காட்டி அவங்கள வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி இவங்கலாம் வந்து ஆட்சி அமைச்சிட போறாங்களா, இவங்கலாம் வச்சு அது பண்ணிடுவீங்களா இது பண்ணிக்கலாம்